இந்த சிங்கள கிராமத்தில் இந்த வீட்டில் வந்து வணக்கம் நினைக்கிறேன் 30 படகை நட்ட விட்டு இறங்கு மண் சுவரால் கட்டின வீடு முறைப்படி, அதாவது இப்படிலையும் வந்து என்ன சிங்களத்திலையும் வந்து வணக்கம் நினைக்கிறேன் 30 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் முதலாம் மாட்டு வண்டியில் ஏறி இருக்கிறேன். எங்க சீரியாவில் இன்றைக்கு ஒரு புது அனுபவம் ஒன்று தாண்டி இந்த வந்தது சீரியா காமிச்சுட்டான். சீரியா குன்றில் ஏறுறதுக்கு இல்லை, இந்த அனுபவத்துக்காண்டி தான். பாருங்க, மாடும் கொஞ்சம் என்ன சொல்ற பிரச்சனை கூட நாள் போய் கொண்டிருக்கிற பெரிய புல்வன் மாடு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து ஒரு கிராமம் வந்து ஒரு சிங்கள கிராமம் ஒன்றுக்குள்ள போறோம். அதாவது இப்பவும் சிங்கள கிராமம் இருக்குதான், ஆனா இந்த அதை வாழ்க்கை முறை எப்படி என்பதை வந்து சுற்றுலா பயணிகளே காட்டிட்டு அதுக்காண்டி தான் போய் கொண்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு மாட்டு வண்டியில ஒரு 10 நிமிஷம் பயணம். இப்ப அடுத்தது வந்து கட்டு மரம், அதாவது கட்டு மரத்துல ஆத்துல போறோம். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறேன். என்னை விட இன்னும் ஒரு ஃபேமிலி வந்து ஒரே ஒரு ஃபேமிலி தான் நிக்குது. இங்கதான் அந்த கட்டு மரங்கள் எல்லாம் இருக்குது. தெரியுது வரையா, அதுல சின்ன நேரியல் மாதிரி அதுல ஒரு பெரிய ஒரு கொண்டு நின்று நிக்குது, குளத்துல நீந்துது. என்ன சொல்றது, இந்த குளத்துல வீசுற அந்த காத்துக்கு இந்த கட்டுமரத்துல இருந்து இப்படி போகாம ஒரு ஆத்தலா தான் இருக்குது. சீரியாவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சீரியா குன்றுல ஏறுறது மட்டும் இல்ல, இதுக்கும் கட்டாயம் வந்துட்டு போங்க. உண்மையாவே ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியான ஒரு அனுபவம். அங்க பாருங்க, அங்க பறக்கினம் பாருங்க, அங்க பாருங்க பறக்கினம் எல்லாரும் தான். கருப்பு நேரை மாதிரியே, நேரையா இல்லை அது காகமானது, காகம் இல்லை நேரை தான், கருப்பு நேரை. ஒரு ஆழம் இல்லை, ஆனா அந்த இது பாசி மாதிரியான ஒரு தாவரம் ஒன்று வளர்ந்து நிற்கிது கீழே. இட்ஸ் அ டீப்? No, not deep, huh? Maybe. ஓ, தட்ஸ் ஓகே. அவ்வளவு தானே ஆழம், பெரிய பெரிய ஆழம் இல்லை. அதாவது எங்களோட இடுப்புக்கு குறைவா. தட் சைடு டீப்பா? அங்காளி பக்கம் டீப்பா, ஆனால் இந்த இடம் வந்து பெருசா டீப்ல நினைக்கிறேன். நீங்க இறங்கி ஏதாவது நடந்து போகணும். தொப்பி நல்ல ஆழம். இந்த தொப்பியை காட்டி போட்டு அந்த தொப்பியை போடலாம். தம்பி எனக்கு தாமரை இலையில ஒரு தொப்பியும் செய்து வந்திருக்கான். இந்த தொப்பியை காட்டிட்டு அந்த தொப்பியை தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இறங்கியாச்சு அந்த குளத்துல. இது இந்த வந்த கட்டு மரம் தான் குளத்துல இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் போகிறது ஒரு மண் வீட்டுக்கு. அந்த மண் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, வயல்களில் காவல் காக்கிறதுக்கு போடுற மாதிரியான ஒரு அமைப்பு. இதுதான் அந்த வீடு. அம்மா ஒரு ஆள் கூட்டி கொண்டு நிற்கிறா. குட் மார்னிங் ஐபோவன். இந்த பாருங்க, மண் கூரையால் அமைச்ச வீடுகள். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரியான இதுன்னு நினைக்கிறேன். நெல் வயல் சேலஞ்சு பாருங்க. வயல் 2 பக்கம் வயல், அங்கால 2-3 வீடுகள் நினைக்கிறேன். ஒரு சுற்றுலா பயணிகள் இந்த இதுக்காண்டியே இப்படி கட்டி வச்சிருக்கணும். கணக்க வீடு அப்படி இருக்கு. உண்மையாகவே இந்த வீட்டை பார்க்க ஒரு மண் சுவரால் கட்டின வீடு. அதோட மேலே வந்து கிடுகால மேய்ஞ்சிருக்குது. அதுதான் இந்த வீட்டின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்டுறேன். கீழே பார்த்தீங்களா, தின்ன குந்து வச்சு வீடு கட்டி இருக்கணும். அப்படியே ஃபுல்லாக மண்ணால் தான். இந்த இப்படியான ஒரு நாங்களும் இடம்பெயர்ந்து வந்து 96, 97 வந்து இப்படித்தான் அடிக்கடி கூடியலை போட்டுட்டு இருக்கோம் நாங்கள். இதுதான் அவை இந்த அடுப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அடுப்படி மண் சட்டி எல்லாம் வந்து அடுப்பு இதில் செஞ்சது. சமைக்க போயினோம். எனக்கு இங்கே தான் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு. இதை பார்த்தீங்களா, எல்லாம் வந்து மண்ணால் செஞ்ச கோப்பைகள். அதை வச்சு அப்படியே மொழுகி இருக்கணும், குண்டு கட்டி மொழுகி இருக்கணும். அங்காலே ஒரு இதுதான் இந்த வீட்டின் அமைப்பு.
அதாவது முதலாவது வந்து மாட்டு வண்டியில் பெறுவீங்க, ரெண்டாவது வந்து கட்டு மரத்தில் வந்து இந்த வீட்டுக்கு வாரது. மருத்துவ டீன்னு சொல்லி கேபிள் டீன்னு சொல்லி டீ ஒன்று போடுறாக்கா. அதோட பக்கத்தில் வச்சிருக்கிறது பனங்கட்டி சர்க்கரைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஐ வில் டேக் இட். தேங்க்யூ. அதாவது மருத்துவ குணமுள்ள ஹேர்பிள் டீன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அந்த ஒரு மாதிரி என்ன அது பெருசாக வித்தியாசம் ஒன்றும் தெரியல, ஒரு மாதிரி ஒரு வாசமாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. பழைய முறைப்படி அதாவது இப்படித்தான் தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுந்தா தேங்காய் எடுத்து உரிக்கிறது. எனக்கு தான் இளநீ தர போகிறா, அதுக்கு தான் இது தந்திருக்கா. இந்த பாருங்க, தேங்காய் எடுத்து இளநியை இதுக்கு எடுக்கிறா. ஐ கேன் ட்ரிங்க். எனக்கு ஒரு சொட்டு தந்தா சாப்பிட்றதுக்கு. இப்படி சம்பல் எப்படி செய்ய போயிடும் என்று காட்ட போகிறோம். பாருங்க, சம்பல் தான் முதல் மிளகாய் சொல். இந்த சம்பலாவே செய்கிற சம்பல் வந்து உண்மையாக வித்தியாசமாக இருக்கும். அது வந்து வெங்காயம், அதோட வந்து தக்காளி பழம், உள்ளி, அதுக்கு முதல் வந்து உப்பும் பச்சை மிளகாயும், இனி இங்கே இருக்கிறது வந்து தேசி புளியும் தேங்காய் பூவும் இதெல்லாம் போட்டு தான் நிறைக்கிறான். அந்த சம்பலுக்கு அப்படியே வந்து தேசிக்கு அப்படியும் பிரிஞ்சு விட்றா. குரக்கன் நிறைக்கிறான் நினைக்கிறேன். ராகி, எஸ். குரக்கன் மாவில் எப்படி ரொட்டி செய்கிறேன்னு காட்ட போகிறாவாம். கொஞ்சம் தேங்காய் பூ, அதோட கொஞ்சம் தேங்காய் பூவோட கொஞ்சம் உப்பு போட்டவா, அதோட குரக்கன் மாவு. அந்த மாதிரி நேர போட இல்லை, நாங்கள் வந்து சட்டிலானே போடுறது. அதை வந்து இது மண் சட்டி தான், ஆனால் நேர போடாமல் வந்து வாழை இலையில வச்சு போட்டுக்கணும். வித்தியாசமாக தான் இருக்குது, வாழை இலையில வச்சு ரொட்டி சுடுறது. இப்போ தான் பார்க்குறேன் நான் இதை. கொக்கி கொக்கில்ஸ். ஓகே. அது இந்த ட்ரெடிஷனல், அதாவது பாரம்பரிய டிசர்ட் உண்டு. டிசர்ட்னு சொல்கிறத விட என்ன சொல்கிற பலகாரம், இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி தான் பலகாரம் தான். அதை சுட்டு காட்ட போயினோம். ரொட்டி வந்து மற்ற வளமாக திருப்பி போடுறா. இங்கே பாருங்க, இப்படித்தான் வந்தது. ஒரு பக்கம் ரொட்டி கிடக்க எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. கறி லீவ்ஸ். ஓகே. என்னென்ன போட்டிருக்கணும்டா, மாவும் அதோட கொஞ்சம் மஞ்சளும் கருவேப்பிலையும் போட்டிருக்கணுமாம். அதோட தேங்காய் பால். இது 3-4 சேர்த்து தான் போட்டிருக்கணும். ஆனால் பலகாரத்துக்குள்ள கருவேப்பிலை போடுறன்றது வந்து இந்த அக்கா இதன்ற எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெய்க்கு போடுறா. இதை நண்பர் பார்த்துருக்கேன். அந்த அந்த நியூ இயர் கொண்டாட்டங்களை வந்து இந்த பலகாரம் வந்து பார்த்துருக்கேன். நான் ஒரு காலம் நான் டேஸ்ட் பண்ணினது கிடையாது. நாங்கள் என்னமோ ஒரு கறி ஒன்று இருக்கு, நான் ஈரப்பிலாக்க மாதிரி கிடக்கு. இதான் அக்கா சுடுற பலகாரம். இன்னும் ஒரு பலகாரம் உண்டு, அதாவது எண்ணெயில தான் போட ஒயில் கேக்குன்னு சொல்லி சொன்னவா. எண்ணெயில கேக்கு செய்யறது, எண்ணெயில பொரிக்கணும். வந்து 1 மணி நேரமாச்சு, சாப்பாடு தயாராகிட்டுது. இந்த சிங்கள கிராமத்தில் இந்த வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போமாங்க. கைகளை வீட்டு வரட்டுமாம் சாப்பிட்றதுக்கு. வீட்டுக்கு முன்னுக்கே இப்படி வந்து வச்சிருக்கணும். பாருங்க, துறவடுதில்லை. தண்ணி தண்ணி கீழே வச்சிருக்கணும். பாருங்க, நான் என்னவோ வச்சிருக்கணும் கீழே. இப்படி வந்தீங்கன்னா இந்த அக்கா எல்லாம் சாப்பாடு நான் கொண்டு வரா. இதுதான் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு. தேங்க்யூ. சாப்பாடு இது பருப்பு கறி, கோகனட் சம்பல், தேங்காய் பால் சம்பல். அது வந்து பீன்ஸ் பைத்தங்காய் கறி, மேங்கோ கறி, லைம் மேங்கோ. ஓகே, அதுவும் ஒரு விதமான மேங்கோ கறியும். கத்தரிக்காய் கறி, ஈரப்பிலாக்காய் கறி, குரக்கன்ல செய்த புட்டு, லேக் ஃபிஷ், குளத்துல பிடிச்ச மீன், பப்படம், ரைஸ். தேங்க்யூ. இதுதான் மத்தியான சாப்பாடு. சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்கேன். ஓகே, எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். சோறு கொஞ்சம் எடுத்த நான், சம்பல் கொஞ்சம் எடுத்த நான், அதோட கொஞ்சம் பைத்தங்காய் கறி,
பைத்தங்காய் கறியோட கொஞ்சம் கத்தரிக்காய் கறியும் எடுப்போம். எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாமே எனக்காண்டி சமைச்சது தானே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து அம்பரலங்காய். ஓகே, நான் மாங்காய்ன்னு சொல்லி போட்டேன். இது வந்து அம்பரலங்காய். அம்பரலங்காயில் ஹரி. அதோட வந்து இது ஈரப்பிளாக்காய் பாட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட வந்து ஒரு குரக்கன் ரொட்டியும் எடுத்து வைப்போம். குரக்கன் ரொட்டி எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட வந்து ஒரு குளத்து மீன். நான் இது வரைக்கும் குளத்து மீன் சாப்பிட்டதில்லை. ஆனால் எனக்காண்டி செஞ்ச இந்த குளத்து மீனை நான் ஒரு சாப்பிடத்தான் வேணும். அதோட ஒரு அப்படம். ஓகே, இதுதான் இந்த சாப்பாடு. உண்மையாகவே சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது. அம்பரலங்காய் கறி இந்த முறை முதல் முறையாக நான் அம்பரலங்காய் கறி சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. குரக்கன் மாவில் செஞ்ச ரொட்டியும் நல்லா இருக்குது. கிராமத்து சமையல் தான். சாப்பாடு தரமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ சாப்பிட்டு முடிய டிசர்ட் வச்சிருக்கணும். டிசர்ட்டுக்கு வந்து நான் அப்போ உங்களுக்கு காட்டினது தான் அதை செஞ்ச இதுகள். அவையோட பலகாரம் பைத்தம் பணியாரம் மாதிரி உண்டு, இது மாதிரி உண்டு. அதோட வந்து ஓட்டமலோனும் வாழைப்பழமும் வச்சிருக்கணும். இதுதான் சாப்பாடு. இதுதான் இந்த கிராமத்து வாழ்க்கை. அதோட சேர்ந்து இந்த மத்தியான சமையல். நல்லதொரு சாப்பாடு, நல்லதொரு டெசர்ட், வாழைப்பழம். உண்மையாகவே வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. சரி, அவரேக்க கட்டாயம் இப்படியான அந்த டூர் பேக்கேஜ் வந்து எடுத்து வாங்க. சரி, வரே. தேங்க்யூ.